ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் அப்படின்னா எழுவாய் மற்றும் பயனிலை தொடர். எழுவாய் மற்றும் பயனிலை தொடர். இதில் சப்ஜெக்ட் அப்படின்றது எழுவாய். திஸ் பார்ட் விச் நேம்ஸ் த பர்சன், திங் ஆர் பிளேஸ் இஸ் கால்டு சப்ஜெக்ட். அதாவது ஒரு பர்சனாக இருக்கலாம், அல்லது ஒரு திங் பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு இடமாக இருக்கலாம். அது சப்ஜெக்ட் என்று அழைக்கப்படுது. ஒரு வாக்கியத்தில் நாம் குறிப்பிடப்படும் ஒரு நபர் அல்லது பொருள் அல்லது இடம் அது சப்ஜெக்ட் என்று அழைக்கப்படும். இந்த சப்ஜெக்ட்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ ரமேஷ் இஸ் பிளேயிங் கிரிக்கெட். இதில் ரமேஷ்ன்றது சப்ஜெக்ட். ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எழுவாய். வினையை செய்பவர் டூயர். வினையை செய்பவர் டூயர். இட் ஆக்கர்ஸ் இன் ஆல் த சென்டென்சஸ். எல்லா சென்டென்ஸ்லேயும் சப்ஜெக்ட் மேக்ஸிமம் இருக்கும். இட் இஸ் த டூயர் ஆஃப் த சென்டென்ஸ். அதாவது ஒரு ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்க சப்ஜெக்ட். இட் கம்ஸ் பிஃபோர் த வேர்ப். வேர்புக்கு முன்னாடி வரும். ப்ரிடிகேட். ப்ரிடிகேட் அப்படின்னா பயனிலை வினை, அதாவது ஒரு செயல். இட் டெல்ஸ் அபவுட் த சப்ஜெக்ட். அதாவது சப்ஜெக்ட் என்ன செயல் செய்யுது அப்படின்றத சொல்வது ப்ரிடிகேட். இட் டெல்ஸ் வாட் த சப்ஜெக்ட் டூஸ். சப்ஜெக்டுனுடைய செயல் என்ன என்பது. இட் கம்ஸ் ஆஃப்டர் த சப்ஜெக்ட். இது எங்கே வரும்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வரும். சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி தான் அதனுடைய ப்ரிடிகேட் வரும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். த கேட் ஈஸ் ஸ்லீப்பிங். இதில் த கேட்ன்றது சப்ஜெக்டு, ஈஸ் ஸ்லீப்பிங்ன்றது ப்ரிடிகேட். ஒரு சில வார்த்தைகளில் நம்ம சப்ஜெக்டை எடுத்ததும் கண்டுபிடிக்க முடியாது. சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு செயல் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுபோல் சென்டென்ஸில் நீங்கள் எப்படி சப்ஜெக்ட் என்னன்றதை நீங்கள் அஸ்யூம் பண்ணிப்பீங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கோ சிட் டவுன் இன் தட் சேர். போய் நாற்காலியில் அமர். இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு சப்ஜெக்ட் யூ என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அது நாமளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கோ சிட் டவுன் இன் தட் சேர். இதில் நீ போய் நாற்காலியில் அமர். அதாவது அந்த நீன்றதை இதில் மென்ஷன் பண்ணிடல. இதில் மென்ஷன் பண்ணாவிடாலும் அந்த இடத்துல நீ அல்லது நீங்கள் அந்த நாற்காலியில் போய் அமர் அப்படின்றது தான் அந்த இடத்துல அண்டர்ஸ்டுட், அதாவது புரிந்து கொள்ளக்கூடியது. அந்த இடத்துல யூ என்றது மென்ஷன் பண்ணலைனாலையும் அந்த இடத்துல யூ என்பதை நாமளே செல்ஃபாக அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ள வேண்டும். தேர் இஸ் நாட் த சப்ஜெக்ட். இதில் ஒரு வாக்கியத்தில் தேர் THERE தேர் என்று வருவது ஒரு சப்ஜெக்ட் இல்லை. அது கூட டு பீன்ற ஒரு வேர்ப் சேர்ந்து வந்தாலும் தேர் என்பது எழுவாய் அல்லன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அந்த சென்டென்ஸில் வேர்ப் டு பி அப்படின்னு வந்தாலும் அதை நம்ம ஒரு எழுவாயாக எடுத்துக்க முடியாது. ஈவன் தோ த வேர்ட் தேர் இஸ் அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் நெக்ஸ்ட் டு த வேர்ப், இட் இஸ் நாட் த சப்ஜெக்ட். அதாவது ஒரு வாக்கியத்தில் தேர்ன்றது ஆரம்பத்தில் தொடங்கி இருந்தாலும் அது கூட ஒரு பி வேர்ப் வந்திருந்தாலும் அந்த இடத்துல தேர்ன்றதை நம்ம எழுவாயாக எடுத்துக்க முடியாது. எக்ஸாம்பிள், தேர் வேர் 3 different dishes arranged on the table. ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்கிற வேர்பை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் வேர்புன்றது வேர் அரேஞ்சு. அதுக்கு அடுத்தது நம்ம ஹூ ஆர் அல்லது வாட் வேர் அரேஞ்சு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? 3 different dishes. 3 different dishesனு வரும். இதுதான் சப்ஜெக்டு. முதல்ல வினையை கண்டறியணும். வினையை கண்டறிந்தால் ஏற்பாடு செய்யப்பட்டன. அடுத்தது யார் அல்லது என்ன